முக்கிய செய்தி. விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி மாநாடு இன்று மாலை நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். விருதுநகரில் திமுக இளைஞரணி மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? இந்த மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கல்குறிச்சி கலைஞர் திடல் அரங்கில் இன்று திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த பிரமாண்ட கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். சுமார் 300 ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தில் பிரம்மாண்ட முறையில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்மண்டல மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர். பங்கேற்பாளர்கள் சிரமமின்றி வருகை தரும் வகையில் 15 நுழைவாயில்கள், 170 ஏக்கர் பரப்பளவில் விரிவான பார்க்கிங் வசதி, 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 27 தண்ணீர் தொட்டிகள் மூலம் குடிநீர் வசதி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய 150 தற்காலிக கழிவறைகள், 15 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 6 மருத்துவ முகாம்கள், 6 தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி பாதையை வலுப்படுத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து கழக கொள்கைகளை மக்களிடம் தீவிரமாக எடுத்துச் செல்லும் வலுவான தளமாக இது அமையும் எனவும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் பங்கேற்பாளர்களும் சிரமமின்றி பாதுகாப்பாகவும் வசதியாகவும் கலந்து கொள்ளும் வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரடி கண்காணிப்பு மற்றும் தீவிர மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு இன்று மதியம் 4 மணி அளவில் இந்த மாநாடானது தொடங்க உள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.